ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒரு அரங்கேற்றம், ஒரு நாடகம், அதாவது ஆண்டு விழா நடத்துறாங்கல்ல, அந்த ஆண்டு விழா நடத்துறதுல ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணலான்னு ஒரு வாத்தியார் முடிவு பண்றார். தலைமை ஆசிரியர் அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு, மகாபாரதத்தை அரங்கேற்றம் பண்ணுவோம். ரெண்டு பசங்களை கூப்பிட்டு, தம்பி நீ வந்து துச்சாதனா நடிக்கிற, நீ வந்து பாஞ்சாலியா நடிக்கிற. அப்படின்னா பாஞ்சாலி பெண்ணு, துச்சாதன ஆம்பளை, நீ ஆம்பளையாவே இருக்கிற, நீ மட்டும்தான் பொம்பளை பிள்ளை வேஷமா மாறுற, வேஷம் போட்டுக்கணும். சரிங்க ஐயா. ரெண்டு பேருக்கும் கதையெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த ஒப்பனை எல்லாம் தயார் பண்ணியாச்சு, பயிற்சி கொடுத்தாச்சு. அப்ப சொல்றாரு, டேய் நீ பாஞ்சாலியா நிக்கிற, உடம்புல 3 சேலை சுத்தி இருக்கும், நீ துச்சாதன நடிக்கிறீல்ல, அவன் சேலையை உருவணும். அதான மகாபாரத கதை, அதான் நாடகம். இப்ப பாஞ்சாலியா நிக்கிற உடம்புல 3 சேலை சுத்தி இருக்கு, நீ துச்சாதனன் சேலையை உருவணும். ஒரு சேலையை உருவு, 2 சேலையை உருவு, 3வது சிலையை உருவுற மாதிரி நடிடா, உருவிப்படாதா அவன் ஆம்பளை பிள்ளைன்னு வாத்தியார் எல்லா வரமும் சொல்லி 2 பேருக்கும் பயிற்சி கொடுத்து நாளைக்கு நான் அரங்கேற்றம்னு அனுப்புனாரு. சரி, 2 பேரும் பேசிக்கிட்டே போனவங்க, சின்ன பிள்ளைகளா, ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு. இந்த பாஞ்சாலியா நடிக்கிறவன் இந்த துச்சா நடிக்கிற பையல அடிச்சு விட்டான். கதையை கவனமா கேட்கணும். பாஞ்சாலியா நடிக்கிற பையன் துச்சாவனா நடிக்கிற பையனை அடிச்சு விட்டான். அவன் கொஞ்சம் அடிக்க முடியாத, கொஞ்சம் ஆளு சோம்பியா இருந்திருப்பான். அவன் சொன்னான், என்ன அடிச்சு விட்டீங்களா, என்னால அடிக்க முடியாதுன்னு அடிச்சேன், உன்னை நாளைக்கு வச்சுக்கிறேன் போயிட்டேன். நாளைக்கு அரங்கேற்றம் இருக்குல்ல, இப்ப போயாச்சு, பொழுது விடிஞ்சாச்சு, பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு, நாடக அரங்கேற்றம் மகாபாரதம். சரி, இப்ப பாஞ்சாலி அந்த பையன் நிக்கிறான், இவன் துச்சாதனா இந்த பையன் வந்துட்டான். இப்ப வாத்தியார் சொன்னபடி 3 சேலை கட்டியாச்சு, ஒரு சேலையை உருவணும், 2 சேலையை உருவணும், 3வது சேலையை உருவக்கூடாது. இதுதான் நிபந்தனை, இதான் நாடகம். ஆமா, ஏற்கனவே அடி வாங்கி இருக்கிறேன் போன கடுப்புல இருக்கேன். முத நாள் பாடா உன்னை பாத்துக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கானா. ஒரு சேலையை உருவுனா, 2 சேலையை உருவுனா, 3வது சேலையை உருவி விட்டேன். கடுப்பு இருக்குமா இல்லையா உனக்கு? அவன் கால் சட்டையோட நிக்கிறான். பெரிய சபையில எப்படி சமாளிக்கிறது? சமயோசிதம் பாரு. அவன் சொன்ன, என்ன பரமாத்மா, இந்த சபையில என் மானம் போயிடக்கூடாதுன்னு பொம்பளை பிள்ளையா இருந்த என்ன ஆம்பளை பிள்ளையா மாத்திட்டியப்பா, ஓ கருணையோ என்ன. ஆகா, இதுதான் சமயோசிதம். ஆமா, எங்கே எப்ப எப்படி